ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட பார்ட் 6 தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். லாஸ்ட் வீடியோவில் ஹீரோ ஹீரோயின் டாங்கிங் ஹீரோவோட அசிஸ்டன்ட்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பி வந்துட்டு இருக்கும்போது ஹீரோயினும் ஹீரோ கிட்ட நான் செடிகளை வளர்க்குறதுக்கு சில பிளேசஸை தேடிட்டு இருக்கேன், அதனால நீங்கள் கிளம்புங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோ எனக்கு வேற எந்த ஒர்க்கும் இல்லை, அதனால நானும் உங்க கூடயே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ஹீரோயின் கூட போறாரு. 2-3 இடத்துக்கு போய் பார்க்குறாங்க. ஆனால் ஹீரோயினுக்கு எந்த இடமே பிடிக்கல. அப்போதான் ஹீரோயின் கிட்ட கேட்குறாங்க, சரி சொல்லு உனக்கு எந்த மாதிரி பிளேஸ் தான் நீ தேடுற அப்படின்னு கேட்கும்போது தண்ணி வெது வெதுப்பாகவும் இல்லாமல் ஜில்லுன்னு இல்லாமல் மாட்ரேட்டாக இருக்கணும் அந்த மாதிரி ஒரு பிளேஸ்ன்னு சொல்லும் போது ஹீரோவும் அந்த மாதிரி 2-3 பிளேசஸ்க்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. ஆனா எதுவுமே சரிப்பட்டு வரல. அப்பதான் கரெக்டா இங்க சுரங்கம் தோண்டிட்டு இருக்காங்க, நீ வேணா அந்த இடத்துல வந்து செக் பண்ணி பாரு, ஏன்னா அங்கேயுமே ஒரு லேக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினையும் கூட்டிட்டு போறாங்க. ஆனா ஹீரோயின் செடி நெற்றக்காக ஒன்றும் இந்த பிளேஸை தேடல, அந்த பிளாக் கிறிஸ்டல் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் தேடிட்டு இருக்காங்க. கடைசியில் ஹீரோவும் சரி எனக்கு தெரிஞ்ச ஒரு இடம் இருக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினையும் கூட்டிட்டு போயிடுறாங்க. ஹீரோயினுக்கு அந்த இடத்துக்கு போனோன்னா செம சந்தோஷம், ஏன்னா அங்கதான் பிளாக் அண்ட் கிறிஸ்டலையுமே சுரங்கம் தோண்டிட்டு இருக்காங்க. அப்பாடா ஒரு வழியா இதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே சந்தோஷமா இருக்காங்க. அங்க லீ மாதிரியே ஒருத்தர் இருக்கான். அவனும் ஹீரோயினை பத்தி யாருன்னு கேட்க, என்ன உங்களுக்கு என்ன ஞாபகம் இல்லையா, ஓ நான் பையன் விஷயத்துல இருந்ததுனால உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஆனா அப்பதான் ஹீரோவும் ஹீரோவோட அசிஸ்டன்ட்டும் சொல்றாங்க, இல்ல இவன் பேரு ஹீவாஷன், லியோட பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோயினுக்கும் புரியுது. ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டேயும் இன்ட்ரோ ஆகிட்டு வந்துடுறாங்க. அந்த இடமெல்லாம் சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோக்கு இன்னும் இந்த கிறிஸ்டலை பத்தி எந்த ஒரு ஐடியாவும் இல்லை போல. அதனால அவரும் இது ரொம்ப வேல்யூபிள் தான், பட் இதை வச்சு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயினும் இது எவ்வளவு வேல்யூபிள் தெரியுமா, சப்போஸ் இதுக்கான யூஸை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா நீங்க என் கூட பார்ட்னர்ஷிப் வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோவும் சரின்னு சொல்லிடுறாரு. அங்கிருந்து ஒரு கல்லையுமே ஹீரோயின் கிட்ட கொடுத்து விட்டுறாங்க. அரசரும் ஹீரோவையும் ஜி செங்குவானையும் கூப்பிட்டு விட்டுருக்காங்க. அப்பதான் ஹீரோ கிட்டயும் சொல்றாங்க, இந்த சுரங்கம் தோன்ற விஷயத்தையெல்லாம் ஜி செங்குவானோட பொறுப்புல கொடுக்கலான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. ஹீரோவும் அவர் இருக்கிறதுனால ஒன்றும் சொல்ல முடியல, அவரும் சரிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஜி செங்குவானும் அங்கிருந்து கிளம்பினதுக்கு அப்புறம் தான் ஹீரோ சொல்றாரு, அங்க சுரங்கம் தோடினாலும் அந்த இடத்துல ஏகப்பட்ட பாதிப்பு வர வாய்ப்பு இருக்கு, அது மட்டும் இல்லாம நிலநடுக்கம் மாதிரி ஏதாச்சும் வந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த இடம்லாம் இடிஞ்சு விழுந்து நிலச்சரிவு மாதிரி ஏற்படும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அரசருக்கும் இப்பதான் இந்த விஷயம் தெரியுது. சரி நான் என்ன இருந்தாலும் ஜி செங்குவானோட பொறுப்புலன்னு சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் என்னோட வார்த்தைகளை திரும்ப வாங்க முடியாது, விட என்ன நடக்குதோ பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் டாங்கினுக்கு எப்படி துணி நெய்வாங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த பிளாக் அண்ட் கிறிஸ்டலை வச்சு மெஷின்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ண முடியுமா, அதனால ஏதாச்சும் அந்த மெஷினும் ரொம்ப நாள் உழைக்குமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டாங்கினே ஹீரோயின் கிட்ட நீங்க எதுக்காக எனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்குறீங்க, நான் தான் உங்களுக்கு மெய்டா இருக்கேன்ல அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினும் கடைசி வரைக்கும் இப்படி பனிப்பெண்ணா இருந்துட்டு இருக்க போறியா, நீயும் ஒரு தொழிலை கத்து நீயும் அடுத்த வாழ்க்கையில முன்னேறணும்ல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. லீயுமே ஒரு வழியா பிரின்சஸை கண்டுபிடிச்சிடறான். பிரின்சஸும் லீயை பார்த்தோன்னா ஹீரோ எங்க அப்படின்னு கேட்கும்போது ஹீரோவெல்லாம் பேக்ஸ்மானுக்கு போயிட்டாரு நீங்க வாங்க அப்படின்னு சொல்லும் போது தான் கூட இருக்க குவிமீனையும் பாக்குறாங்க. இவன் யாரு, இவனையெல்லாம் கூப்பிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது இவன் என்னோட அடிமை, நான் இவனை காசு கொடுத்து வாங்கியிருக்கேன், நான் இவனை கூட்டிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கு லீ ஒத்துக்கிற மாதிரி தெரியல. நம்ம நாட்டுக்குள்ள எந்த ஒரு அனுமதி இல்லாம எப்படி நம்ம இவனை கூட்டிட்டு போக முடியும், இவன் யாரு என்னன்னு கூட தெரியாது, ஒருவேளை இவனோட நோக்கம் தப்பானதா கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா பிரின்சஸ் எதையும் கேட்கற மாதிரி இல்ல நான் இவனை கூட்டிட்டு வந்தே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கான ஒரு பேரு அடையாளம் எல்லாத்தையும் கொடுத்து இவங்களே குவிமீனையும் கூட்டிட்டு வந்துடுறாங்க. ஹீரோக்கு ஹீரோயின் தான் ஜுன் ஃபைஃபனோ அப்படிங்கிற டவுட்டுமே வந்துருச்சு. இதை பத்தி தான் அவங்க அசிஸ்டன்ட் கிட்டயுமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அசிஸ்டன்ட்டுமே சரி நீங்க அவங்க ஜுன் ஃபேமிலியோட ஃபர்ஸ்ட் பொண்ணா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்ல ஜுன் ஃபைஃபனா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, ஏன்னா ஜுன் ஃபைஃபன் மூலியமா தான் உங்களுக்கு உங்க அம்மா அப்பா இறந்ததுக்கான விஷயம் தெரியும்னு நம்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது ஹீரோக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஹீரோ எதுவுமே சொல்லாம அவர் பாட்டுக்கு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்ப கரெக்டா டாங் இன்னும் கிராஸ் பண்ணி போறான். அம்மா இந்நேரத்துக்கு எங்க போயிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது ஹீரோயின்காக தான் சூப் செஞ்சு வச்சேன், ஆனா அவங்க இன்னும் வரல அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோவும் ஏன்னா ஹீரோயின் வெளியே போயிருக்காளா எங்க போயிருக்கா அப்படின்னு கேட்கும்போது இவளும் தெரியாதுன்னு சொல்லிடுறான். உடனே ஹீரோவும் ஹீரோயினை தேடி போக ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட ஒருவேளை ஹீரோயின் ஜுன் ஃபைஃபனா இருந்தா கண்டிப்பா அவ திரும்ப அந்த கிறிஸ்டல் இருக்கிற இடத்துக்கு தான் போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு தான் போறாங்க. ஹீரோயினும் அவங்க நினைச்ச மாதிரியே அதே இடத்துக்கு தான் போயிருக்காங்க. ஆனா ஹீரோவுமே அதே இடத்துக்கு வந்துடுறாரு. இதனால ஹீரோயினும் வேற வழி இல்லாம அங்க இருக்க ஒரு லேக்ல குளிக்கவே போயிடுறாங்க. அப்பதான் ஹீரோ வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனா ஹீரோ அதையும் பொருட்படுத்தாம நேரம் அவங்க குளிச்சுட்டு இருக்க இடத்துக்கே போயிடுறாங்க. ஹீரோயினும் ஹீரோ கிட்ட நான் குளிச்சுட்டு இருக்கேன் உங்களுக்கு தெரியலையா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ நீ சப்போஸ் குளிக்க போகணும்னா என்கிட்டயே சொல்லியிருக்கலாம்ல, அது ஏன் நீ தனியா வந்த அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கும்போது தெரியல நைட் நேரம் ஆச்சு எனக்கு தோணுச்சு நான் கிளம்பி வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவுமே தண்ணியில இறங்க ஆரம்பிச்சிடுறாங்க.
2 பேரும் ஒருத்தங்க மாற்றி பார்த்துட்டு இருக்காங்க. இதில் ஹீரோவோட அசிஸ்டன்ட் வேறு தேடி வர அவனுமே இந்த சீனெல்லாம் பார்த்துட்றான். சரி இவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு அவனுமே அங்கேருந்து கிளம்பிடுறான். ஆனால் ஹீரோயின் கிட்ட சரி தண்ணி ரொம்ப சில்லுன்னு இங்கே நின்றுட்டு இருக்காத, சீக்கிரம் வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அங்கேருந்து போயிடுறாங்க. அப்போதான் அந்த மைனிங்க்கு பாதுகாப்பாக இருக்க ஹீவாஷனும் ஹீரோ கிட்ட சொல்கிறான், எனக்கு தெரிஞ்ச இந்த கிறிஸ்டல் எல்லாம் வெப்பன் செய்யறதுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன், ஏன்னா இது ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அவங்க அசிஸ்டன்ட் எல்லாருமே அவங்க இடத்துக்கு போயிடுறாங்க. அப்பதான் ஹீரோயினும் ஹீரோ கிட்ட சொல்றாங்க, நீங்க டாட்டூ போட்டிருக்க மாதிரி யாராச்சும் இருப்பாங்களான்னு கேட்டீங்கல்ல, நான் இன்னைக்கு மார்க்கெட்ல பார்த்தேன், அதே மாதிரி டாட்டூ போட்டு ஒருத்தங்க இருந்தாங்க. பட் அவங்க எங்கே போனாங்க என்ன ஏதுன்னா எனக்கு தெரில, ஏன்னா அதுக்குள்ளே எனக்கு வேறு வேலை இருந்ததுனால நான் போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பிரின்ஸ் யூஇ 2 பேர்த்துக்குமே ஜாங் தான் குதிரை ஓட்டுறக்கு சொல்லி கொடுக்குறக்கு கூட்டிகிட்டு போகிறான். ஆனால் ஜாங் தான் கான்குமைன் பக்கம் தானே, இதனால் அவனும் எப்படியாச்சும் ஈக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அதில் கொஞ்சம் அரகண்டாக இருக்கிற குதிரையை பிரின்ஸ் யூக்கு கொடுத்துட்றான். 2 பேரும் நல்லா தான் போகிறாங்க. ஈ தான் கொஞ்சம் பயக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் கடைசியில் பார்த்தா யூ போயிட்டு இருந்த குதிரை சட்டுன்னு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட ஆரம்பிச்சிருது. அங்கே இருக்க ராஜா ராணி அப்புறம் ராஜாவோட அம்மான்னு சொல்லிட்டு எல்லாருமே பயந்துடுறாங்க. கடைசியில் ஜாங் தான் போய் பிரின்ஸ் யூவையும் காப்பாற்றுறான். அரசரும் ரொம்ப கோவப்பட்டு இப்போ இந்த இடத்துல தப்பு நடந்ததுக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அங்கிருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோவும் அவரோட ஆட்களை அனுப்பி மார்க்கெட்ல அந்த டாட்டூ போட்டிருக்காங்க யார் யார் என்ன ஏது அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் விசாரிக்க சொல்லி ஆட்களை எல்லாம் அனுப்பிச்சு வச்சிருக்காரு. திரும்ப அந்த பிளாக் கிறிஸ்டல் தயாரிக்கிற இடத்துக்கு ஹீரோயின் அவங்க அசிஸ்டன்ட் எல்லாரும் போறாங்க. அப்போ அதோட யூஸை பத்தி யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் ஹீரோயினும் இந்த பிளாக் கிறிஸ்டல் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அசிஸ்டன்ட் இது கண்டிப்பா என்னோட வாழை விடலாம் ஸ்ட்ராங்கா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வாழை வச்சு வெட்டுறான். ஆனா அவனோட வால் தான் உடைஞ்சு போகுது. என்னோட வால் எவ்வளவு ஸ்ட்ராங் தெரியுமா, இது என்ன இதுவே உடைஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கான். அப்போ இதை எப்படிதான் உடைக்கிறது அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஹீரோயின் தான் ஒரு ஐடியா சொல்றாங்க. என்னன்னா அதை நல்லா நெருப்புல காமிச்சு அதுக்கப்புறம் தண்ணி ஊத்துனா அது கண்டிப்பா உடையுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க தான் ஆல்ரெடி ஒரு சின்ன துண்டை எடுத்துட்டு போயிருப்பாங்க. அதை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்து தான் இந்த விஷயத்த கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஹீரோவும் பரவாயில்லையே உனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பாராட்டிட்டு இருக்காரு. ஹீரோயின் 2 பேருமே சரி அந்த மைனிங் நடந்துட்டு இருக்க இடத்த சுற்றி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி உள்ளுக்குள்ள நடந்துட்டே பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனால் திடீர்னு அங்கே நிலாதிர்வு மாதிரி ஏற்பட்டு இவங்க வந்த வழியா அடைச்சிருது. இப்போ உள்ளுக்குள்ளேயே அவங்க மாட்டிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு அடியுமே பற்றுது. ஹீரோவுமே ஹெல்ப் பண்ணுறதுக்கு கேட்குறாங்க. ஆனால் ஹீரோயின் இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நொண்டி வந்துட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோயினுக்கு அடிப்பட்டதில் கொஞ்சம் கஷ்டமாயிடுது. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கோவமே ஆகிடுறாரு. இதனால ஹீரோவும் இப்போ என்ன நான் உன்னை ஜுன்ஃபைஃபன்னு கூப்பிடணுமா, ஒழுங்கா என்னோட ஹெல்ப்பை ஏற்றுக்கிட்டு என் கூட வா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை மிரட்டினோன்னா ஹீரோயினும் ஒன்றும் சொல்லாமல் ஹீரோ மேலே ஏறிக்கிறாங்க. 2 பேரும் அங்கேயும் இங்கேயும் சுற்றி திரிஞ்சு கடைசியில் வெளியே போகிறக்கான வழியையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. 2 பேரும் வெளியே வந்ததுக்கப்புறம் ஹீரோவோட அசிஸ்டண்ட்டுமே வரான். உங்களுக்கு ஒன்றும் இல்லைல்ல, நான் உங்களை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு ஹீரோவை தான் சுற்றி பார்த்துட்ருக்கான். ஹீரோவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஹீரோ கிட்ட அவனும் ஜுன்ஃபைஃபனோட படத்தையும் வரைஞ்சி கொடுக்குறான். ஹீரோக்கு லைட்டாக ஹீரோயின் மாதிரி தான் தெரியுது. ஆனால் ஹீரோவோட அசிஸ்டண்ட் இல்லை, இது கண்டிப்பாக அவங்க ஜுன்ஃபைஃபனோட சிஸ்டராக தான் இருக்கணும். ஏன்னா பாருங்க முகஜாடா ஒரே மாதிரி தானே இருக்குது அப்படின்னு சொல்ல ஹீரோவும் ஒத்துக்கிறாரு. ஹீரோயின் கிட்டையும் போய் பேசும்போது ஹீரோயினும் நீங்களே யோசிச்சு பாருங்க, நான் என்னால் ஜுன்ஃபைஃபனாக இருந்தால் இன்னும் என்ன யாரும் தேடி வராமல் இருக்க போகிறாங்களா, நான் அவங்களோட ஃபர்ஸ்ட் பொண்ணு, அதனால தான் என்ன தேடி யாரும் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லி அப்படியே வருத்தப்படுற மாதிரி நடிக்கிறாங்க. உடனே ஹீரோவும் அதெல்லாம் பார்த்துட்டு சரி நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினையும் அங்கேருந்து கூப்பிட்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீவாஷன் கிட்டையுமே இந்த இடத்துல உயிருக்குமே ஆபத்து இருக்கு, அதனால இந்த வேலையெல்லாம் உடனே ஸ்டாப் பண்ணுங்க, இந்த இடத்துக்கு உன்னை தவிர நீ யாரும் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு அவனும் அப்போ ஜி செங்குவான் அப்படின்னு கேட்கும்போது நான் இந்த விஷயத்தை பற்றி அரசர்கிட்ட பேசுகிறேன், அவர் சொன்னார்னா அதுக்கப்புறம் யாரும் இங்கே வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பிரின்சஸ்மே ரிட்டர்ன் வந்துடுறாங்க. அவங்களும் ஹீரோவை பார்த்து கத்திக்கிட்டே ஓடி வந்துட்டு இருக்காங்க. பிரின்சஸும் ஹீரோவை பார்த்து சந்தோஷத்தில் ஆமா எங்கே போனீங்க இத்தனை நாளா, நான் உங்களை தேடி தான் வந்தேன் அப்படின்லாம் பேசிட்டு இருக்கும்போது தான் ஹீரோயினும் குமினை பார்க்குறாங்க. என்ன பேசுறதுனே தெரில, நீ எப்படி இருக்க நல்லா இருக்கியா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் பிரின்சஸ் ஹீரோ கிட்ட இங்கே பார்த்தியா நான் இவனா காசு கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன், இவன் தான் என்னோட அடிமை நல்லா இருக்கானா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோக்கு பார்த்தவனையே தெரிஞ்சிருது இவன் தானே அவன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் சொல்கிறாங்க இவன் ஒன்றும் அடிமை கிடையாது, இவன் என்னோட பாடி கார்டாக இருந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் பிரின்சஸ் ஹீரோயின் கிட்டே சண்டைக்கு போய்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஹீரோவும் தடுக்க பார்க்குறாரு. ஆனாலும் பிரின்சஸ் எங்கேயும் கேட்குற மாதிரி தெரில. கடைசியில் தான் ஹீரோ சொல்கிறாரு ஹீரோயின் என்னோட உயிரையே காப்பாற்றிருக்கா, அவன் என்னோட கெஸ்ட்டு, அதனால அதுக்கான மரியாதையை நீ கொடுத்து தான் ஆகணும்னு சொல்லும் போது பிரின்சஸும் அப்படியா உங்கள் உயிரையே காப்பாற்றிருக்காளா, அப்போ வேணா நான் கொஞ்சம் மரியாதை கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கா. ஆனால் பிரின்சஸ் குயிமினை திரும்ப ஹீரோயின் கிட்ட கொடுக்குற ஐடியாலாம் கிடையாது, இதை ஹீரோயினும் விட்ற ஐடியா கிடையாது. இதனால் பிரின்சஸும் சரி நம்ம 2 பேரும் ஒரு போட்டி வச்சுக்கலாம், சப்போஸ் நீ அதில் வின் பண்ணிட்டுனா நான் குயிமினை வேணா உங்கள்கிட்ட கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. ஹீரோயினும் அதுக்கு ஒத்துக்கிறாங்க. ஹீரோயினும் அவங்க ரூமில் உட்காந்துட்டு இதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க.
அப்போ தான் டாங்கினும் வரான். என்ன உங்கள் சர்வெண்ட்டுக்கு வேண்டி நீங்கள் ரொம்ப கவலைப்படுற மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, அவன் ஒன்றும் என்னோட சர்வெண்ட் கிடையாது, அவன் என் ஃபேமிலியில் ஒருத்த மாதிரி தான் இத்தனை நாளாக வளர்ந்தான், என்னை நிறைய இடத்துல காப்பாற்றிருக்கான், ஆனால் நான் தான் தப்பு பண்ணிட்டேன், அவனை இந்த போரில் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. டாங்கினும் சரி நீங்கள் ரொம்ப கவலைப்படாதீங்க, எல்லாமே கரெக்டாக தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோயின் இல்லை, அவங்க ஒரு பிரின்சஸ், கண்டிப்பாக அவங்க சொல்கிற வார்த்தையை நிறைவேற்றுவாங்கன்னு நம்ம நம்ப முடியாது அப்படின்னு சொல்லும்போது, டாங்கினும் நீங்கள் ஏன் அப்படியெல்லாம் யோசிக்கிறீங்க, அதான் ஹீரோ நம்ம பக்கம் இருக்கார்ல அப்படின்னு சொல்லி ஹீரோயினையும் தேத்திட்டு இருக்காங்க. டாங்கினும் ஹீரோயின் கிட்ட நீங்கள் ஹீரோவை பற்றி தப்பாக நினைக்காதீங்க, அவர் உங்களுக்காக எல்லா விஷயமே பார்த்து பார்த்து செய்கிறாரு, அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த ஃபுட்ஸ் கூட. ஏன்னா இங்கே இருக்கவங்கலாம் நல்லா பெரிய பெரிய தட்டெல்லாம் ஃபுல்லாக மீட் வச்சு ஃபுட் வச்சு அப்படி தான் சாப்பிடுவாங்க. ஆனால் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு தான் ஹீரோ யானையிலேருந்தே இந்த பிளேட்ஸ் எல்லாம் வர வச்சு உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணியிருக்காரு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.